சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட கூலி திரைப்படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்கு. இதுவரையும் எந்த ஒரு தமிழ் படத்துக்குமே இல்லாத அளவுக்கு ஓப்பனிங். இதுக்கு முன்னாடி இருந்த நிறைய சாதனைகள் முறியடிக்கப்பட்டிருக்கு. அட்வான்ஸ் புக்கிங்லயே. ஸோ நேத்து எண்ட் ஆஃப் த டே எவ்வளோ அட்வான்ஸ் புக்கிங் ஆயிருக்கு. இது இல்லாம இந்த படம் டே 1 கூலி எவ்வளோ கலெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் வார் 2 அந்த படமுமே அட்வான்ஸ் புக்கிங்ல ஒரு நல்ல வசூலை எடுத்திருக்கு. இதை தாண்டி நிறைய படங்களோட வசூலை பார்க்க போறோம். அதெல்லாம் என்ன படம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள பார்த்துடலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். இப்போ நான் ஸ்க்ரீன்ல காட்டுறேன். இதுதான் அந்த ஃப்ரேம். இதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, மாநகரம் திரைப்படம் தான். அதுல வந்து ஒரு கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய ஒரு 3-4 சீனு ஒரு ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும். அதுல அந்த சார்லியும் ஸ்ரீயும் போகக்கூடிய அந்த டாக்ஸில போகக்கூடிய அந்த சீன் தான். ஸோ அங்க ஒரு பிரச்சனை நடக்கும். அதுதான் அந்த ஃப்ரேம். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் பரணிதரன், ஏசி கார்த்திக் ஃபார் யூ, முகமது ஆதில், நிரஞ்சன், விஸ்வா, ஜேஎம்சி. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். சரியான ஃப்ரேமு. அதை பாருங்க, என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. ஸோ எத்தனை பேர் படம் பார்த்துட்டீங்க? கூலி திரைப்படம் வார் 2 எத்தனை பேர் பார்த்துட்டீங்க? எது நல்லா இருக்கு? உங்களுக்கு எந்த அளவுக்கு படம் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. நம்ம வசூலுக்குள்ள போயிடலாம். த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ். இந்த படத்தோட டே 20 இந்தியாவில் 24 லட்சம், டோட்டலாக 44 கோடி 60 லட்சம். 439.7 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 3850 கோடி கிட்ட. வெப்பன்ஸ் அப்படிங்கிற படம் டே 6 இந்தியாவில் வந்து 58 லட்சம், டோட்டலாக 5 கோடியே 30 லட்சம். 91.2 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 800 கோடி கிட்ட இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 38 மில்லியன் யூஎஸ் டாலர் தான் இந்த படத்தோட பட்ஜெட். அப்புறம் சையாரா அப்படிங்கிற படம் டே 27 இந்தியாவில் 1 கோடியே 49 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 5 லட்சம். 389 கோடியே 69 லட்சம் இந்தியாலையும், 539 கோடி உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு இந்த படம் 27 நாள்ல. தடாக் 2 இந்த படத்தோட டே 13 இந்தியாவில் வந்து 50 லட்சம், உலகம் முழுக்க 55 லட்சம், 29 கோடி 59 லட்சம், உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 55 கோடி பட்ஜெட். சன் ஆஃப் சர்தார் 2 இந்த படத்தோட டே 13 இந்தியாவில் 85 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடி, 63 கோடியே 4 லட்சம். இந்த 2 படங்களுமே வசூல் ரீதியா ஒரு தோல்வியை தான் சந்திச்சிருக்கு. தடாக் 2, சன் ஆஃப் சர்தார் 2. அப்புறம் சூ ஃப்ரம் ஷோ அப்படிங்கிற கன்னட படம் தொடர்ந்து நல்ல கலெக்ஷன். டே 20 கர்நாடகாவில் 1 கோடியே 39 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 80 லட்சம். கர்நாடகாவில் டோட்டலா 75 கோடியே 1 லட்சமும், உலகம் முழுக்க 90 கோடியே 63 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 5 கோடி தான் பட்ஜெட். ஒரு மிகப்பெரிய வசூல் 100 கோடியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. மகாவதார் நரசிம்மா இந்த படத்தோட 20வது நாள் வசூல் இந்தியாவில் 8 கோடியே 40 லட்சம், உலகம் முழுக்க 9 கோடியே 25 லட்சம். டோட்டலா 219 கோடியே 75 லட்சம் இந்தியாவிலும், 238 கோடியே 72 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 20 கோடி பட்ஜெட். பெரிய பிளாக் பஸ்டர், ஆல் டைம் பிளாக் பஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். சுமதி வல்லவு அப்படிங்கிற மலையாள திரைப்படம் டே 13 கேரளால 35 லட்சம், உலகம் முழுக்க 47 லட்சம். டோட்டலா 13 கோடியே 64 லட்சம் கேரளாலையும், 19 கோடியே 20 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 5 கோடி இந்த படம் பட்ஜெட். இந்த படமும் வசூல் ரீதியா ஒரு பெரிய வெற்றி. கிங்டம் திரைப்படத்தோட டே 14 ஆந்திரா தெலுங்கானால 27 லட்சம், உலகம் முழுக்க 31 லட்சம். டோட்டலா 49 கோடியே 11 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 81 கோடியே 69 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 130 கோடி பட்ஜெட். மாரிசன் திரைப்படத்தோட டே 20 தமிழ்நாட்டில் 5 லட்சம், உலகம் முழுக்க 6 லட்சம். டோட்டலா இந்த படம் 8 கோடியே 42 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 10 கோடி பட்ஜெட். ஸோ ஹவுஸ்மேட்ஸ் அப்படிங்கிற படம் டே 13 தமிழ்நாட்டில் 6 லட்சம், உலகம் முழுக்க 7 லட்சம், 2 கோடியே 79 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 4 கோடி பட்ஜெட். தலைவன் தலைவி திரைப்படத்தோட டே 20 தமிழ்நாட்டில் 39 லட்சம், உலகம் முழுக்க 48 லட்சம், 64 கோடியே 81 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 92 கோடியே 25 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 25 கோடி பட்ஜெட். அப்புறம் வார் 2 திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங், ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங் இந்தியாவில் 32 கோடியே 25 லட்சம், ஓவர்சீஸ்ல 1.18 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ், 10 கோடியே 34 லட்சம், 42 கோடியே 59 லட்சம் இந்த படம் வந்து டே 1க்காக கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படமே 100+ போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாப்போம் எந்த அளவுக்கு கலெக்ட் பண்ண போகுது அப்படின்னு. அப்புறம் கூலி படம் ஸோ இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங். நேற்று நைட் எண்ட் ஆஃப் த டே வரையும் எந்த அளவுக்கு அட்வான்ஸ் புக்கிங் வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ கூலி ஃபைனல் ப்ரீசெல் யூஎஸ்எல்ல 2.42 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ், 21 கோடியே 22 லட்சம். கனடால 685K யூஎஸ் டாலர்ஸ், 6 கோடியே 1 லட்சம். யூகேல 441K பவுண்ட்ஸ், 5 கோடியே 23 லட்சம். ஆஸ்திரேலியால 500K ஆஸ்திரேலியன் டாலர்ஸ், இது வந்து 2 கோடியே 87 லட்சம். ஜெர்மனில 105K ஈரோ, 1 கோடியே 8 லட்சம். மலேசியால 2 மில்லியன் மலேசியன் ரிங்கிட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அட்வான்ஸ் புக்கிங்ல மட்டுமே 4 கோடியே 16 லட்சம். கல்ஃப் கண்ட்ரீஸ்ல 1.3 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ், 11 கோடியே 40 லட்சம். சிங்கப்பூர்ல 400K சிங்கப்பூர் டாலர்ஸ், 2 கோடியே 73 லட்சம். ஸ்ரீலங்கால 4 கோடியே 25 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு அட்வான்ஸ் புக்கிங்ல.
இந்தியன் கரன்சிக்கு 1,24,00,000. இது இல்லாம ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டுல 315K US டாலர்ஸ், 2,76,00,000. டோட்டலா 6.49 மில்லியன் US டாலர்ஸ் இந்த படம் அட்வான்ஸ் புக்கிங்ல கலெக்ட் பண்ணிருக்கு. ஓவர்சீஸ்ல மட்டுமே பிரீமியர் பிளஸ் டே ஒன்னுக்காக இந்த படம் 58,69,00,000 வந்து வசூல் பண்ணிருக்கு. பெரிய கலெக்ஷன், பெரிய ஓப்பனிங் வரப்போகுது. ஸோ கூலி படம் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா இங்கெல்லாம் எந்த அளவுக்கு ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங் ஒரு பெரிய ரெக்கார்டே பண்ணியிருக்கு. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி தொடர்ந்து ப்ளூ தக்காளி யூடியூப் சேனலை பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னும் ஒரு 450 தான் இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா 1,00,000 வந்துடும். ஸோ அதை பண்ணி விட்டுருங்க. ஸோ தமிழ்நாட்டில் இந்த படம் வந்து 18,95,00,000 புக் ஆயிருக்கு. ஆந்திரா தெலுங்கானால 14,95,00,000, கர்நாடகாவில் 10,87,00,000, கேரளால 8,03,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 4,31,00,000. டோட்டலா இந்த படம் 115,80,00,000 அட்வான்ஸ் புக்கிங் கலெக்ட் பண்ணிருக்கு. ஓவர்சீஸ்ல 58,69,00,000. ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு இது. அட்வான்ஸ் புக்கிங்ல மட்டுமே 100 கோடிக்கு மேல வசூல் பண்ண ஒரே தமிழ் படம் அப்படின்னு இதை நம்ம சொல்லலாம். இது இல்லாம ஓவர்சீஸை பாத்தீங்க அப்படின்னா நிறைய நாடுகள்ல டே ஒன் இதுதான் ரெக்கார்டு ஓப்பனிங் அப்படின்னு இருக்கும்ல, அந்த மாதிரி நிறைய ரெக்கார்டை வந்து இந்த படம் அட்வான்ஸ் புக்கிங்லேயே பிரேக் பண்ணியிருக்கு. அதெல்லாம் பெரிய விஷயம். சில இது பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் புக்கிங்ல பெரிய அளவில் கலெக்ஷன் பண்ணியிருந்தது எல்லாத்தையுமே இந்த படம் 2 நாளைக்கு முன்னாடியே பிரேக் பண்ணிடுச்சு. அதாவது ரிலீஸ்க்கு 2 நாளைக்கு முன்னாடியே. ஸோ படம் ஒரு பயங்கர ஓப்பனிங் வரப்போது, அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அப்புறம் இந்த படம் டே ஒன் ஓப்பனிங் டே 200 கோடிக்கு மேல வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. ஸோ 200 கோடிக்கு மேல வருமா அப்படிங்கிறது அது ரிலீஸுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனா என்னோட ப்ரெடிக்ஷன் அப்படிங்கறத நான் போடுறேன். உங்களோட ப்ரெடிக்ஷனை நீங்க கமெண்ட்ல போடுங்க. என்னோட ப்ரெடிக்ஷன், அதாவது ப்ளூ தக்காளியோட ப்ரெடிக்ஷன், கூலி டே ஒன் ப்ரெடிக்ஷன் தமிழ்நாட்டில் 30,000-35 கோடி, ஆந்திரா தெலுங்கானால 20,000-22 கோடி, கர்நாடகால 16,000-20 கோடி, கேரளால 12,000-14 கோடி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 5,000-6 கோடி, ஓவர்சீஸ்ல 70,000-75 கோடி. உலகம் முழுக்க இந்த படம் 153,000-170 கோடிக்குள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை தாண்டி 175-180 போகுதான்னு பார்ப்போம். ஸோ டே ஒன் ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு பண்ண போகுது. இதுக்கு முன்னாடி இருந்த லியோ அப்படிங்கிற படம் 148 இருக்கு. அதை வந்து இது கண்டிப்பா பிரேக் பண்ண போகுது. அதுல எந்த மாற்ற கருத்துமே இல்லை. பார்ப்போம் டே ஒன் எந்த அளவுக்கு வரப்போகுதுன்னு. இந்த அட்வான்ஸ் புக்கிங்கையும் இந்த ஃபைனல் ப்ரீசேலையும் வச்சு உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க. நாளைக்கு பார்ப்போம் யாருக்கு மேட்ச் ஆகுதுன்னு. மேபி எந்த கூட மேட்ச் ஆகாம நிறைய வாட்டி உங்களது மேட்ச் ஆயிருக்கு. நிறைய படங்களுக்கு நம்ம அது வேற பேசியிருக்கோம். ஸோ பார்ப்போம் எந்த மேட்ச் ஆகுதா இல்லை உங்களதுல யாராவது மேட்ச் ஆகுதா அப்படின்னு. ஸோ கூலி டே ஒன் ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் வரப்போகுது. அது 150க்கு மேல போதா இல்லை 200 கிட்ட நெருங்க போதா, 200 மேல போதா அப்படிங்கிறது எல்லாமே இன்னைக்கு இந்த படம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறத வச்சுதான் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறத வச்சுதான் இப்ப நான் பார்த்த வரையுமே இந்தியாவோட நெட் கலெக்ஷனே கிட்டத்தட்ட ஒரு 27 கோடி கிட்ட இருந்தது. அப்படின்னா இந்தியாவில மட்டுமே இது ஒரு பெரிய கலெக்ஷன் எடுக்க போகுது. ஸோ பார்ப்போம் டே ஒன் எந்த அளவுக்கு வரப்போகுது அப்படின்னு. ஆனா அதை தாண்டி இந்த படம் அடுத்த நாள், அதாவது செகண்ட் டே, தேர்ட் டே, அடுத்த வீக்கெண்ட் வந்து எப்படி இந்த ஓப்பனிங் வீக்கெண்டுக்குள்ள இந்த படம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது, ஓப்பனிங் வீக்கெண்டுக்குள்ள இந்த படம் ஒரு 400 கோடியை தொடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதை கமெண்ட்ல போடுங்க. 400 கோடி தொடுமா இல்லையா அப்படிங்கிறத. அடுத்ததா 27 இயர்ஸ் ஆஃப் உன்னிடத்தில் என்னை கொடுத்த 1998ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி வசூல் ரீதியா ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சுது. அதாவது 98ல பாத்தீங்க அப்படின்னா ஜீன்ஸ் தான் ஹையஸ்ட் கிராசர் வேர்ல்டு வைடு. ஆனா தமிழ்நாடு வைஸ் பாத்தீங்க அப்படின்னா உன்னிடத்தில் என்னை கொடுத்ததுதான் அந்த வருஷத்தோட அதிக வசூல் திரைப்படமா அமைஞ்சுது. ஸோ இந்த படம் பட்ஜெட் 2.5 கோடி, 16 கோடி இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஷேர் மட்டுமே 7.5 கோடிக்கு மேல. ஸோ சரியான பிளாக் பஸ்டருங்க, அதிரி புதிரி ஹிட்டு. இந்த படத்துல வரக்கூடிய பாட்டு, சீனு, இந்த எமோஷன் அதெல்லாம் மறக்கவே முடியாது. இன்னைக்கு கூட இதுல ஏதாவது ஒரு சீனை போட்டா அப்படியே நம்ம உட்காந்துருவோம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு இன்னைக்குமே மனசுக்கு நெருக்கமான படங்கள்ல ரொம்ப முக்கியமான சில படங்கள், அதுலயும் முக்கியமா விக்ரமன் படம் நிறைய இருக்கு. அதுல இந்த படமும் ஒண்ணு. உங்க எத்தனை பேருக்கு இந்த படம் ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இன்னைக்கு இன்னொரு ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் திரைப்படம் 43 இயர்ஸ் ஆஃப் சகலகலா வல்லவன். இந்த படம் வந்து 1982ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி வசூல் ரீதியா ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டான திரைப்படம். ஸோ பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டா ஒரு 50 லட்சம். பாக்ஸ் ஆஃபீஸ் 5.5 கோடி. அதுக்கு முன்னாடி இருந்த திரிசூலம் படத்தோட வசூலை முறியடிச்சுது. ஷேர் மட்டுமே 3 கோடி கிட்ட வந்தது. அன்னைக்கு 3 கோடி வசூலாகிறதே பெரிய விஷயம். ஆனா இந்த படத்துக்கு ஷேர் மட்டுமே 3 கோடி கிட்ட வந்தது. ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட். 175 நாளைக்கு மேல தேட்டர்ல, அதுவும் நிறைய தேட்டர்ல ஓடிச்சு. தீபாவளியை தாண்டி இந்த படம் வந்து ஆகஸ்ட்ல ரிலீஸ் ஆகுது. ஆனா தீபாவளிக்கு நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது. அதை தாண்டி இந்த படம் தேட்டர்ல சர்வை பண்ணி தேட்டர்ல கூட்டத்தை வர வச்சு பெரிய ஹிட் ஆச்சு. வசூல் ரீதியா பெரிய ஹிட், இண்டஸ்ட்ரி ஹிட். இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.